வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் and welcome to Huts and Curd வழங்கும் My Dear Cuties powered by Anil's Chucky Fresh ஆட்டா. இப்பெல்லாம் என்ன விஷயம் குட்டீஸ் கிட்ட பேசணும், என்ன விஷயம் பெரியவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு நம்ம யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா எல்லா விஷயமும் எல்லா நாலேஜும் குழந்தைங்களுக்கு இருக்கு. எல்லா விஷயத்தை பற்றியும் குழந்தைங்களுக்கு தெரியுது. எல்லா விஷயத்தை பற்றியும் நம்மகிட்டயே ஆர்கியூவே பண்ணுறாங்க. அப்படி பயங்கரமான பிரில்லியண்டான 4 குட்டீஸ் தான் இன்னைக்கு நம்ம மை டியர் குட்டீஸ்ல வரப்போறாங்க. அவங்க யாருன்னு தேடுறீங்களா? பாருங்க, வெல்கம் பண்ணலாம். கம் ஆன் மை டியர் குட்டீஸ். ஓகே, திருக்குறள் யார் எழுதினது? திருக்குறள் ஔவையார். ராசாத்தி. படிப்புல பிச்சு எடுத்துருவாங்க போல இருக்கு. சரி, உங்க தமிழ் மிஸ் பேர் என்ன? ஸ்ருதி மிஸ். தனியா கவனிப்பாங்க, சரியா? ஸ்ருதி மிஸ் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு லைட்டா நெஞ்செல்லாம் வலிக்குது. ஓகே, திருக்குறள் யார் எழுதுனா அப்படின்னு அப்பாவை கேளுங்க. அப்பாவுக்கு கரெக்டா தெரியுதான்னு பாருங்க. திருவள்ளுவர்ப்பா. திருவள்ளுவரா? அவரை எழுதினாரு. திருக்குறள் எழுதினது யாருமா? திருவள்ளுவர். திருவாளரா? இல்ல, திருவள்ளுவர். திருவள்ளுவரா? தமிழ் மிஸ் ஸ்ருதி 4 முறை எடுத்துட்டாங்க, அப்படி போட்டாங்க. சரி, ஆத்திச்சூடினா என்ன? ஆத்திச்சூடினா ஔவையார். ஆத்திச்சூடினா ஔவையார். கயிறு அவுத்துட்டாங்க ஸ்ருதி மிஸ், கயிறு அவுத்துட்டாங்க. அப்பா அட தப்பிச்சிட்டாங்க ஸ்ருதி மிஸ். யார் கூட வந்திருக்கீங்க பிரஜித்? எங்க அப்பா கூடயே, எங்க அம்மா கூடயே, எங்க தாத்தா, எங்க பாட்டி கூடயே, எங்க தாத்தா கூடயும். அது என்னது கையில ஒரு செயின் தொங்குது, என்னது இது? அதான், அது எங்க அம்மா கட்டி விட்டாங்க. என்னது அது? இது இது இங்கே போகும்போது போட்டு போகணும். எங்கேயா போகும்போது போட்டு போகணுமா? அது என்ன கையில வேற இன்னும் நடு விரல்ல இருக்கு, அது பேர் என்ன? மோரலாம். எதுக்கு அதெல்லாம் போட்டிருக்கீங்க? அப்பதான் வருமா? அப்பதான் வருமா? என்ன வரும்? எங்க அம்மா அப்பதான் கூட்டு போவாங்க. இதெல்லாம் போட்டாதான் மைனர் எங்கேயாவது கூட்டு போவாங்களோ? என்னோ வச்சிருக்கீங்க, எனக்கு தரீங்களா? தரீங்களா? கொடுங்க, மோதிரம் தாங்க, செயின் தாங்க. ரொம்ப சந்தோஷம் ராஜா. இப்படி யாராவது கேட்டா கழட்டி கொடுத்துரு, சரியா? செம்மாடி இருக்குது வீட்டுல. சரி, அப்பா என்ன வேலை பாக்குறாரு? வக்கீல். வக்கீல் அப்படின்னா என்ன? வக்கீல்னா எல்லாத்தையும் உள்ள தூக்கி போட்டுரும். ஐயோ, எல்லாத்தையும் உள்ள தூக்கி போடுறதுக்கு பேர் தான் வக்கீலா? யாரெல்லாம் உள்ள தூக்கி போட்டுருக்கிறாரு அப்பா? என் அண்ணன் எல்லாரையும் தப்பு செஞ்சாதான் உள்ள தூக்கி போடுறான். அது போலீஸ் வேலை தானே? ஆமா, போலீஸ் தானே தப்பு பண்றவங்கள, திருடங்களை எல்லாம் உள்ள தூக்கி போடுவாங்க. எங்க அப்பா ஒரு வக்கீல் தான், ஆனா போலீஸும் தான். அப்பா ஒரு வக்கீலும் தான், ஆனா போலீஸும் தான். கடவுள் பாதி மிருகம் பாதி, பாதி போலீஸ் பாதி வக்கீல் அவங்க அப்பா. சரி, ஏன் தாத்தாவுக்கு மட்டும் மீசை வெள்ளையா இருக்கு, அப்பாக்கு மீசை கருப்பா இருக்கு? ஏன்னா எங்க அப்பா கருப்பு, எங்க தாத்தா வெள்ளை. சூப்பர். அப்பா கருப்பா இருக்கிறதுனால தான் மீசை கருப்பா இருக்கு, ஆனா தாத்தா வெள்ளையா இருக்காரு. வெள்ளை ட்ரெஸ் போட்டுருக்காரு, மீசையும் வெள்ளையா இருக்கு. சரி, மம்மிக்கு என்ன வயசு இருக்கும்? எங்க மம்மிக்கு அந்த சின்ன முள்ளு சுத்தி, அந்த சின்ன முள்ளு சுத்துதா? ஓ, டைமை வச்சுதான் நீங்க வயசு சொல்லுவீங்களா? சரி, சின்ன முள்ளு சுத்தி எங்க போய் நிக்கும்? 5 கிட்ட. 5 கிட்ட. ஓ, அப்போ மம்மிக்கு 5 இயர்ஸ். அப்புறம் டாடிக்கு எவ்வளவு வயசு? டாடிக்கு 10. 10. சின்ன முள்ளா பெரிய முள்ளா? சின்ன முள்ளு. சின்ன முள் தான். சின்ன முள் 10ல போய் நின்னா டாடி வயசு வந்துரும் இல்லையா? வெரி குட். ரிவர்ஸ்ல போகுது வயசெல்லாம். வெரி குட். ஓகே, தீபன் யார் கூட வந்திருக்கீங்க? அம்மா கூட. சரி, மம்மி பேர் என்ன? சந்திரம்மா. சந்திரம். சந்தனமா? அம்மா பேரு சந்தனமா, அப்பா பேரு குங்குமமா? இல்லம்மா, இது அப்பா பேரு விபூதியா? ஊதுபத்தியா? என்ன ஆகணும் நீங்க பெருசாகி? என்ன ஆகணும் பெருசாகி? என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டா அம்மாவை பாக்குறாரு. நான் என்னென்னவோ ஆக போறேன் இல்ல? சரி, என்ன சாப்பிட்டீங்க?
இல்ல இவர் பொங்கல் தான் சாப்பிட்டுருக்கிறாரு, மந்தமா இருக்காரு இல்ல. அசின் பானு சூப்பரா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க, தெலுங்கு படம் ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க. ஓகேவா? ஓகே, அசின் பானு கியூட்டா சிரிச்சாங்க, உங்களுக்கு நல்ல அப்ளாஸ். ஓகே, டாடி பேர் என்ன? ஜாஃபர். ஜாஃபர். ஜாஃபர் டாடி என்ன பண்றாரு? ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பார்க்குறது. ஃபைனான்ஸ் பிசினஸ். ஃபைனான்ஸ்னா என்னம்மா? தெரியாது. தெரியலையா? ஃபைனான்ஸ்னா என்னன்னு தெரியலையா? முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்கணும். கேளுங்க டாடி கிட்ட. டாடி ஃபைனான்ஸ்னா என்னது டாடி? ஃபைனான்ஸ்னா அடுத்தவங்களை ஹெல்ப் பண்ணுறது. எது ஹெல்ப் பண்றதா? ஹெல்ப் பண்றதுக்கு பேரா ஃபைனான்ஸ்? என்ன ஹெல்ப் பண்ணாரு அப்படி டாடி? பேங்க்ல கிடைக்காதெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணுறோம், அவ்வளோதான். பேங்க்ல கிடைக்காதத நாங்க ஹெல்ப் பண்ணுவோம், அதுதான் ஃபைனான்ஸ். எங்களுக்கு வேற கிளைகள் இல்லை. தம்பி பேர் என்ன? முபாரக். முபாரக். ஓகே, நீங்க அழகா இருக்கீங்களா, முபாரக் அழகா இருக்காரா? ரெண்டு பேரும். யாரா ஒருத்தர் தான் சொல்லணும், நான் இந்த மாதிரி ரெண்டு பேரெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். முபாரக். முபாரக் தான் அழகா இருக்காரா? முபாரக் யார் அழகா இருக்காருமா? அசின். அக்கா தம்பி பாசம்னா இப்படிதான். முபாரக் சொல்றாரு அசின் அழகுன்னு, அசின் சொல்றாங்க முபாரக் அழகுன்னு. ரெண்டு பேருக்கு ஒரு விஷயம் சொல்றேன், நான் தான் அழகு. அசின், இப்போ உங்களுக்கு ஏன் அசின்னு பேர் வச்சாரு அப்பா? எங்க அப்பாவுக்கு அசின் நடிக்க பிடிக்கும், அதுக்கு தான் பேர் வச்சாரு. அப்ப அம்மாக்கு முபாரக்னு ஒரு நடிகரை பிடிக்குமா? அதனால தான் தம்பி பேர் முபாரக்கா? நம்ம மை டியர் குட்டீஸ்ல இந்த 4 குட்டீஸோட இன்னும் நிறைய பேச போறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இது உங்க ஃபேவரட் ஹட்சன் கர்ட் வழங்கும் மை டியர் குட்டீஸ் பவர்ட் பை அனில் சக்கி ஃப்ரெஷ் ஆட்டா. ஸ்டே டியூன்ட். ஏன்னா இது போன வராது, போயிது போறதே தெரியாது. வெல்கம் பேக். இது ஹட்சன் கர்ட் வழங்கும் மை டியர் குட்டீஸ் பவர்ட் பை அனில் சக்கி ஃப்ரெஷ் ஆட்டா. ஓகே, தீக்ஷாவோட அம்மா பேர் என்ன? சங்கீதா. சங்கீதா. சங்கீதா என்ன வேலை பார்க்குறாங்க? குக்கிங். குக்கிங் வேலையா? எங்க? வீட்ல. யார் வீட்ல? எங்க வீட்ல. உங்க வீட்ல குக்கிங் பண்றது தான் வேலையவா? ஃபுல் டைம் வேலையா? உங்களை எல்லாம் பார்த்தா அவ்வளவு சாப்பிடுற மாதிரி தெரியலையே. சரி, உங்க பாட்டி கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம்? டிவி பார்க்கறது பிடிக்கும். ஏன் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம அவங்க பாட்டுக்கு டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, அதனாலயா? உங்க பாட்டி இல்ல, எதுக்காவது அழுவாங்க? நானும் சேர்ந்து பார்ப்பேன். ஓ, ரெண்டு பேரும் ஜோடி போட்டு டிவி பார்க்கறதா? சீரியல் பாப்பீங்களா? ஆமா. சீரியல் பார்த்தா அழுவாங்களா பாட்டி? இல்ல, ஆ, திட்டுவாங்க. யார? அந்த நாடகம் நடிகர. நாடகம் நடிக்கிறவங்கள திட்டுவாங்களா? என்னன்னு திட்டிருக்காங்க சொல்லுங்க. லூசு பண்ணி. லூசு பண்ணின்னு திட்டுவாங்களா? சரி, பாட்டி எதுக்காக அழுவாங்க வீட்ல? என்னை அடிச்சா எனக்கு ஏதாச்சும் அடிபட்டா அழுவாங்க. உங்களுக்கா? உங்களை அவ்வளோ பிடிக்குமா பாட்டிக்கு? ஆமா. யாரு வீட்ல சண்டை வரும் டிவி பார்க்கறதுக்கு? எனக்கும் அம்மாக்கும். உங்களுக்கும் அம்மாக்குமா? பாட்டியா ஃப்ரீயா விட்டுருவீங்க? பாட்டியை வந்து நான் நாடகம் எனக்கு பிடிக்காத நாடகம் எல்லாம் பார்க்க விட மாட்டேன். பார்க்க விட மாட்டீங்க? பாட்டி அழுகுறாங்க பாருங்க. இல்ல, எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்திருக்கீங்க டிவி போடாம பாட்டி. கொஞ்ச நேரம் அந்த சீரியல் பார்க்க விடுமா? அந்த பையன், அந்த லூசு, அந்த பண்ணி என்ன பண்ணிச்சுன்னு தெரியல இன்னைக்கு. அதை நினைச்சுதான் அழுகுறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கலையே, அந்த லூசு என்ன பண்ணுச்சோ, அந்த பண்ணி என்ன பண்ணுச்சோ. ஓகே, ரொம்ப போல்டா வளர்க்குறீங்களா பாட்டிய? ஆமா. நீங்க தான் தைரியம் கொடுத்து வளர்த்துட்டு இருக்கீங்க பாட்டிய. பாருங்க, உங்க கண்ணுல தண்ணி வந்தோடனே தீக்ஷா கண்ணிலயும் தண்ணி வந்துருச்சு. அதெல்லாம் ஒரு ஜோடி, சீரியல் பாக்குற ஜோடின்றது கரெக்டா இருக்கு. தீபன், ஈனா என்னமா? ஈனா என்ன? ஈனா என்ன அப்படின்னா என்னைய பாக்குறாரு தீபன். சைஸை பத்தி இது பேசுது, அப்படிதானே? கொசுனா என்ன? நம்ம கடிக்கும். நம்மள கடிக்குமா? எப்படி கடிக்கும்? இங்க கால்ல கடிக்குமா? கொசு கடிச்சா என்ன ஆகும்? ரத்தம் வரும். ரத்தம் வருமா? அப்புறம் ஏன் கொசு வந்து நம்மள கடிக்குது? நம்ம என்ன தப்பு பண்ணோம் கொசுக்கு? ஒன்றும் தப்பு இல்லை, அது வந்து தான் கடிக்கும். ஏன்
தப்பு பண்ணாத நம்மள ஏன் கொசு கடிக்குது? தப்பு பண்ணா கொசு கடிக்காது. இன்னொரு தப்பு பண்ணா கொசு கடிக்கும். நிறைய தப்பு பண்ணவங்கள தான் கொசு கடிக்குமா? தப்பு பண்ணிட்டோனையும் நாங்கள் தப்பு பண்ணலன்னா அப்படியும் கடிக்கும். அப்படியா? தப்பு பண்றவங்களையும் கடிக்கும், தப்பு பண்ணாதவங்களையும் கடிக்கும். கொசு பேடா குட்டா? பேட். பேட். தெளிவா சொல்லிட்டாரு தீபன். அக்ரிகல்ச்சர் அப்படின்னா என்ன? விவசாயம். விவசாயம். விவசாயம்னா என்னமா? விவசாயம்னா நெல் புடுங்குவாங்க. நெல்லை புடுங்கிறதுக்கு பேர் தான் விவசாயம். நெல்லை புடுங்க என்ன பண்ணுவாங்க? அதுலேருந்து அரிசி வரும். நெல்லுலேருந்து அரிசி வரும். அப்புறம் அதுலேருந்து தான் நம்ம திங்கிறோம். அதுலேருந்து தான் நம்மளாம் தின்றோம். இவ்வளோ பெரிய விஷயம் சொன்னதுக்காக கை கொடுங்க. சூப்பரா சொன்னீங்க. என்னம்மா வேணும்? மோதிரம். மோதிரமா? பார்த்துட்டியா உருவனதை? சரி இந்த வச்சு. தம்பி செயின் ரொம்ப டைட்டா இருக்கு, வரல. சரி ஓகே விட்டுருவோம். சரி ஓகே. வீடு எங்க இருக்கு? எந்த ஏரியால இருக்கு? எங்க வீடு சென்னை. சென்னையில இருக்கா? சென்னை எங்க இருக்கு? சென்னை இங்க. தாத்தா ஏதாவது ஞாபகம் மறதியா ஏதாவது பண்ணிருக்காரா வீட்டுல? எங்க தாத்தா எல்லாம் தப்பு செஞ்சா நான் அடிச்சிடுவேன். உங்க தாத்தாவே அடிச்சிடுவீங்களா? தாத்தா அடிக்க மாட்டேன், எங்க அப்பா அடிப்பேன். தாத்தா உங்க ஊர்லயே கிடையாதா? உங்க வீட்லயே கிடையாதாண்ணா? சாத்தியாமா? தாத்தா உங்க வீட்லயே இல்ல. தாத்தா எப்பா ஒரு வாட்டி வரும். எப்பாவது வரும்போது நீங்க அடிச்சிடுவீங்க. உங்களுக்கு பயந்து தான் தாத்தா வர மாட்டேங்கிறாரு. தாத்தா அங்கதான் ஒரு ஊர்ல இருக்கும். எந்த ஊர்ல இருக்காரு? கடையும். கரையுமா? கடையும். கடையமா? ஆமா. கேளுங்க தாத்தா கிட்ட எந்த ஊருன்னு. தாத்தா கடையும். கடையம் நம்ம ஊரு. அப்புறம் பாரதியார் பெண் எடுத்த ஊரு. செல்லம்மாள் பாரதி பிறந்த ஊரு. தெரியுமா பாரதியார் யாருன்னு? யாரு? எங்க பாரதியார் தாத்தா கல்யாணம் முடிஞ்சுது. கல்யாணம்னா என்னம்மா? கல்யாணம்னா எல்லாமே தாலி கட்டி அவங்க கூட கூட்டிட்டு போவாங்க. அடேங்கப்பா, அச்சச்சோ, தாலி கட்டி கூட கூட்டு போவாங்களா? அக்ரிகல்ச்சர்னா என்ன? அதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எங்க தாத்தா வீட்டு பக்கத்துல ஒரு லேண்ட் இருக்கு. அங்கேருந்து ஃபார்மர்ஸ் வந்து ஒரு மாடை வச்சு ஒரு கோடு போட்டால் அந்த குப்பை நம்ம சாப்பிட்டு பிளாஸ்டிக்லாம் அந்த குப்பைக்குள்ளே போடக்கூடாது. நம்ம வந்து மண்ணில் போட்டு புதைச்சி வச்சோம்னா அந்த மண்ணுக்கு போய் சென்ட் ஆகி பூச்சிலாம் கடிச்சு நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து வரும். உங்க தாத்தா விவசாயம் பண்றதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. நீதிபதி அப்படின்னா யாருமா? நீதிபதினா நடிகை சூப்பர் ஸ்டார். நடிகர் சூப்பர் ஸ்டார் தான் நீதிபதி. வெரி குட். நீதிபதி என்னெல்லாம் பண்ணுவாரு? நீதிபதி வந்து படத்துல நடிப்பாங்க. நீதிபதின்றவர் சினிமால நடிப்பாரு. அப்புறம் நாடகத்திலயும் நடிப்பார். நாடகத்திலயும் நடிப்பாரு. பாட்டியோட பார்த்துருக்குறாங்க பல நாடகத்துல நீதிபதிகள் வந்து போறது. நீங்க நீதிபதி நடிச்ச ஏதாவது படம் பார்த்துருக்கீங்களா? என்ன படம்? ரோமியோ ஜூலியட். ரோமியோ ஜூலியட். இந்த படத்துல ரோமியோவா ஜூலியட்டா நீதிபதி? ஜெயம் ரவி. ஜெயம் ரவி தான் நீதிபதி. வெரி குட். அவரே ஷாக் ஆயிடுவார் நிகழ்ச்சி பார்க்க. நான் நீதிபதியா? சரி, நீதிபதின்றவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாங்க? சுடிதார். ஜெயம் ரவி எப்ப சுடிதார் போட்டாரு? ஓகே, நீங்க ரியல் லைஃப்ல யாராவது நீதிபதியை பார்த்திருக்கீங்களா? எங்க அப்பா பார்த்திருக்காங்க. உங்க அப்பா பார்த்திருக்கிறாரா நீதிபதி? சிவகார்த்திகேயன்ல பார்த்திருக்காங்க. சிவகார்த்திகேயன் தான் நீதிபதியா? அவரை பார்த்திருக்காரா உங்க அப்பா? சரி, இப்போ கோர்ட்னா என்ன? கோர்ட்னா ஜெயில். ஜெயில். ஓகே, ஜெயில்னா என்ன? ஜெயில்னா உள்ள தூக்கி போடுறது. யாரெல்லாம் உள்ள தூக்கி போடுவாங்க? நிறைய தப்பு பண்ணா போடுவாங்க. என்னெல்லாம் தப்பு? யாரையும் கொல்லக்கூடாது. யாரையும் கொலை பண்ணக்கூடாது. வீட்டுல யாரும் நெருப்பு பத்த. யார் வீட்லயும் நெருப்பு பத்த வைக்க கூடாது. அவள் தான் தீக்ஷா இதெல்லாம் இவங்க வீட்டுல பண்றாங்க. அடுப்பு பத்த வைக்கிறாங்க. நெருப்பு பத்த வைக்கிறாங்களா இல்லையா அம்மா? சிக்கன், மட்டன், ஃபிஷ் இது எல்லாத்தையும் கொன்னு செய்யறாங்களா இல்லையா?
அப்ப அம்மாவை ஜெயில போடணுமா வேணாம்? சரி, காந்தி தாத்தா யாருமா? யாரோட தாத்தா காந்தி தாத்தா? யாரோட தாத்தாவும் இல்லை. அப்புறம் எப்படி காசுல எல்லாம் காந்தி தாத்தா போட்டோ வந்தது? எல்லாரும் வீட்டு காசுலயும் அவங்க தாத்தா தானே இருக்கணும். எதுக்கு காந்தி தாத்தா மட்டும்? கேளுங்க உங்க அப்பா கிட்ட. ஏன்ப்பா எல்லா காசுலயும் காந்தி தாத்தா இருக்கார்? அவர் நம்ம நாட்டுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர். அதனால தான் அவருக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுங்கிறதுனால அவரோட ஃபோட்டோ வந்து அதில் போட்டு வச்சுருக்காங்க. சுதந்திரம் தானே வாங்கி கொடுத்தாரு. சுதந்திரம்னா என்னம்மா? வாழ்க்கை. வாழ்க்கையா? சுதந்திரம்னா வாழ்க்கை. அத காந்தி தாத்தா வாங்கி கொடுத்தாரு இல்ல? யார் வாழ்க்கைய வாங்கி கொடுத்தாரு? எல்லார் வாழ்க்கையும் வாங்கி கொடுத்தாரு. அதனால அவர் போட்டோ இல்ல? கேட்காமலே கொடுக்கிறவர் தான் கடவுள். ஆனா நீங்க கேட்காமலே நாங்க பிரேக் தர போறோம். எடுத்துக்கோங்க, இது ஹட்சன் கர்ட் வழங்கும் மை டியர் குட்டீஸ் பவர்ட் பை அனில் சக்கி ஃப்ரெஷ் ஆட்டா. ஒரு குட்டி பிரேக். ஸ்டே டியூன்ட். ஏன்னா இது போனா வராது, பொழுது போறதே தெரியாது. வெல்கம் பேக். இது ஹட்சன் கர்ட் வழங்கும் மை டியர் குட்டீஸ் பவர்ட் பை அனில் சக்கி ஃப்ரெஷ் ஆட்டா. ரஜித் வசந்த், உங்க டாடி வீட்ல சும்மா இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணுவாங்க? சும்மா இருக்கும்போது என்னை பார்த்துக்கோ. உங்களை பார்த்துப்பாரா? சரி, உங்க வீட்ல அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வந்தா நீங்க யார் செட்டு? ரெண்டு அப்பா அம்மா அடிக்கு. அம்மா வந்து அப்பாவை அடிப்பாங்க. அம்மா வந்து அப்பாவை அடிப்பாங்களா? அதை நீங்க பார்த்து ரசிப்பீங்களா? திரும்பி நான் அப்பாவை அடிப்பேன். நீங்களா? அட கடவுளே, பாவம் அவங்க அப்பா. இந்த பிரஜனும் அம்மாவும் சேர்ந்து அப்பாவை போட்டு நொங்கு 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 குத்துறீங்க. அப்படி என்ன தப்பு பண்ணாரு அப்பா? பாவம்ல அப்பா. ஆமா. அப்படியே அடிச்சிங்க? அம்மாவை திட்டுனா அப்பா அடிக்கும். அப்பாவை திட்டுனா அப்பா அம்மாவை அடிக்கும். அதனால நீங்க கூட சேர்ந்து அடிக்கிறது. நீங்க ஒளியாடணும்னா ஒன்று சாப்பிட்டீங்கன்னா நீங்க ஒளியாயிடுவீங்க. என்ன சாப்பிட்டா ஒல்லி ஆகலாம்? டிப்ஸ் சொல்லுங்க. அது சாப்பிட்டா நீங்க ஒளியாக மாட்டீங்க. ஒன்று இருக்கு, அது இந்த மெடிக்கலில் கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கி சாப்பிட்டு குடிச்சு பாலில் போட்டிங்கன்னா நீங்கள் குண்டா இருக்கவங்க ஒளியாயிடுவீங்க. அட அட அட, மெடிக்கல் ஷாப்பில் ஒன்று கிடைக்கும். அதை எடுத்து நான் பாலில் போட்டு கலந்து குடிச்சா நான் ஒல்லி ஆகிடுவேனா? என்னம்மா அது? அது பேர் என்ன? அது பேர் உடல் உடல் அடையை அடிக்கும். உடல் அடையை அடிக்கும். உடல் எடையை குறைக்குமா? எனக்காகவே டிவியில் ஆடை பார்த்துட்டு வந்து எனக்காக என் தங்கம் சொல்லுது, உடல் எடையை குறைக்க மெடிக்கல் ஷாப்புக்கு போய் ஏதோ ஒரு பொருள் இருக்கான், அதை வாங்கிட்டு வந்து பாலில் போட்டு கலந்து குடிக்கணுமா? குடிச்சா என்னாவும்? ஒல்லி ஆயிடுவாங்க. அதை உடல் எடை என்னாவும்? ஒல்லி ஆயிடுவாங்க. அதை ஒல்லி ஆயிடுவாங்க. எப்படி ஒல்லி ஆவாங்க? அப்படியே நீங்கள் தூங்கிட்டு நீங்கள் காலையில் எழுதிட்டு போவீங்க, ஒல்லி ஆயிடுவீங்க. ஐயோ, அப்படி ஒரு மருந்து இருந்தா நான் தான் தினம் தினம் ஒல்லி ஆயிருப்பேனே. நிலா எங்க இருக்கு? நான் என்ன இங்க? நம்மளுக்கு இருட்டா இருந்தா லைட் வரும். அது இருட்டா இருந்தா லைட் வரும். அது பேர் லைட்டு தானே? நிலாவா? நீங்க போயிருக்கீங்களா நிலாக்கு? மாடிக்கும் போவோம், கீழுக்கும் போவோம். மாடிக்கும் போவீங்க, கீழேயும் போவீங்களா நிலாவை பார்க்க? நிலா அங்கே தான் இருக்குமா? அங்கங்க மாறி மாறி இருக்குமா? நம்ம ஓடி வந்தோடனையும் அது ஓடி வந்துடும். அப்படியா? சரி, ஓகே. நம்ம ஓடினா நம்ம பின்னாடியே ஓடி வர்றது பேர் தான் நிலா. ஓகே, தீபன் சொன்னா கரெக்டாக தான் இருக்கும். வெரி குட். தீபன், காக்கா ஏன் கருப்பா இருக்கு? காக்கா கருப்பா வந்து எல்லாத்தையும் சாப்பிடும் கொத்தி கொத்தி. ஏன் கருப்பா இருக்கு? அது கருப்பா இருக்குன்னா பிடிக்கும். அதனால தான் கருப்பா இருக்கா? அதான் ரீசன். உங்க மாமாவை பார்த்தா லைன் மாதிரி இருக்கா, டைகர் மாதிரி இருக்கா, இல்ல காக்கா மாதிரி இருக்கா? காக்கா மாதிரி. உங்க மம்மியை பார்த்தா யார் மாதிரி இருக்கு? சிங்கமா, புலியா, காக்காவா? கொம்பன். கொம்பனா? அடுத்ததான் நம்ம அசின் நம்ம கிட்ட என்ன சொல்ல போறாங்கன்னா, பஸ் ஓட்டுறவர் பேர் என்ன? டிரைவர். வாவ், பஸ் ஓட்டுறவர் பேரு டிரைவர். சூப்பர். கார்
கார் ஓட்டுறவர் பேர் என்ன? எல்லா பேரும் டிரைவர். என்ன ஓட்டாலும் அவர் பேர் டிரைவர். அடேங்கப்பா, சூப்பர். அஸ்வினி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னாவது ஒன்று இப்போ வேணும் அப்படின்னா நீங்கள் எப்படி அடம் பிடிச்சி வாங்குவீங்க டாடி மம்மிட்ட? நான் டாடி மம்மி அடிப்பேன். அடிச்சு வாங்குவீங்களா? எப்படி அடிச்சு வாங்குவீங்க? என்னன்னு கேட்பீங்க டாடிட்ட? வாங்கி தாங்கன்னு கேட்பேன். வாங்கி தர முடியாது, இப்பெல்லாம் வாங்கி தர முடியாது அப்படி சொன்னா எப்படி கத்துவீங்க? அடிப்பேன். எப்படி? கை வச்சு இப்படி அடிப்பீங்களா? சரி, மன்னிப்புன்னா என்ன? மன்னிப்புன்னா என்ன தெரியாதா? அவ்வளோ அடிச்சாலும் வாங்கி தராங்க பாருங்க, அதுதான் மன்னிப்பு. 4 குட்டீஸும் சூப்பரா கியூட்டா பேசினதுனால 4 பேருக்கும் நம்ம வேந்தர் டிவி சார்பா சூப்பரான பிரைசஸ். அடுத்த வாரம் மீண்டும் நம்ம மைடியர் குட்டீஸ்ல உங்களை சந்திக்கிறோம். அண்ட் அந்த மைடியர் குட்டீஸ்ல உங்க குழந்தையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் நீங்க விரும்பினா நான் சொல்ற ஃபோன் நம்பரை கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. 9094449173. ஸோ அடுத்த வாரம் உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா பாய் பாய். நான் உங்க ஆர்த்தி அண்ட் இது உங்க ஃபேவரட்டான ஹட்சன் கர்ட் வழங்கும் மைடியர் குட்டீஸ் பவர்ட் பை அனில் சக்கி ஃப்ரெஷ் ஆட்டா. போனா வராது, இங்க பொழுது போறதே தெரியாது. கில்லாடி மாமா டால் அடிக்கும் கலரு கண்ணாடி. சித்து ஜில்லாடி விட்டா கில்லாடி மாமா டால் அடிக்கும் கலரு கண்ணாடி. முட்டைக்கு எல்லாம் அடிக்குது போலீஸ்காரன் ஜிப்சி. தேவையில்லை எப்சி காக்கி யூனிஃபார்ம் பட்டா தானா வரும் பாம்பு. பப்பியில சிங்கத்தை பாரு, தோளில சார வாங்க போலீஸ்காரன். பப்பியில சிங்கத்தை பாரு, தோளில சார வாங்க போலீஸ்காரன்.